படம் நல்லா இருக்கு. பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும், ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்க்கணும். படிப்பு சம்மந்தமாக எடுத்திருக்காங்க. சமூக சிந்தனையாக இருக்குது. தனியார் பள்ளியில் நடக்கிற கொடுமைகளை வச்சு சொல்லியிருக்காங்க. பசங்களை எப்படி பேரண்ட்ஸ் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மக்களுக்கான படமாக இருக்குது. நல்ல சிந்தனை உள்ள படமாக இருக்குது. எல்லோரும் பார்க்கலாம். ரேப் படம் நல்லா மியூசிக் நல்லா அடிச்சிருக்காங்க. ரேப் பாடகர் வந்து நல்லா ஆக்ட் நல்லா பண்ணியிருக்காரு. இருக்கிற எல்லாருமே வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பாட்டெல்லாம் நல்லா இருக்குது. சூப்பர். படம் சூப்பராக இருக்குங்க. படம் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து எத்தனை ஸ்கூல் வந்து மூடப்பட்டு இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து டீச்சர் குறைவு என்ன இருக்குது. அப்போ அது இல்லாமல் அந்த பசங்க ஸ்கூலில் வந்து என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கண்ணுக்கு கட்டின மாதிரி மிக பிரம்மாண்டமாக நல்லா பண்ணியிருக்காங்க. ரேப் சாங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நேச்சுரலாக இருக்குது. நான் எல்லா ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம். சூப்பராக இருக்குது. போரெல்லாம் எதுவும் அடிக்கல. படம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. நல்லா பார்க்கலாம். நான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்க்க வேண்டியது ஒரு படம். இப்போ இருக்கிற பிரச்சனை சந்திக்கிறாங்கன்னா என்னென்ன பிரச்சனை இருக்குது எல்லாமே கண்ணு கட்டின மாதிரி காட்டியிருக்காங்க. டைரக்டரும் சூப்பராக பண்ணி எடுத்திருக்காரு. நாராயணன் சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதெல்லாம் இல்லை. படம் பார்க்கலாம். ஃபேமிலி. ஆமாம், படத்தில் நிறைய படிக்க சொல்லியிருக்காங்க. நிறைய டீச்சர் போட சொல்லியிருக்கிறாங்க. அதான் பசங்களுக்காக நல்லா இன்னும் கோச்சிங் அதிகமாக கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் நல்லா இன்னும் இருக்கணும், இன்னும் டீச்சர்ஸ் நிறைய போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. படம் பார்க்கலாம். சூப்பராக. இதில் நான் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ ஸ்கூலில் சரி பண்ணால் தான் நாளைக்கு பேரண்ட்ஸ் வந்து என்ன தெரியும், அவங்க ஸ்கூல் வேலை பார்த்து டீச்சர்ஸ் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க. ஸோ அதனால் பசங்களை நம்பினா தான் நாளைக்கு ஸ்கூலில் இருக்கிறாங்க யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியும் அவங்களுக்கு. ஸ்கூல்லேயே சரி பண்ண கரெக்டாக இருக்கும். இதில் மெயின் இன்னொன்றுன்னா, ஒரு இடத்துல இந்த ரிசைன் பண்ணால் 3 மாதம் சேலரி ஹோல்ட் பண்ணுறாங்க. தன்னுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் மெயின் அதை எடுத்து காட்டுறாங்க. ஸோ அதை ப்ராப்ளம் சால்வ் ஆனாலே தைரியமாக போயிட்டு ஒரு ஆஃபீஸில் போயிட்டு சேர்ந்துக்கலாம். அவங்க செம்மையாக இருக்குது. ஆமாம், பேட்டில் செம்மையாக இருக்குது. எஜுகேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. அதான் எஜுகேஷன் பற்றி நல்ல மெசேஜ். நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. கல்வி அந்த ஸ்கூல் பற்றி நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு சார். ஸ்கூல் நல்ல செம்மையாக மெசேஜ் கொடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்கு சார். கல்வி வியாபாரம் ஆயிடுது, எவ்வளோ மோசம், எப்படி மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்றத நல்லா காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது. கல்வியை பற்றி பேசியிருக்காங்க. நடந்தால் நல்லா இருக்கும். அரசாங்கம் இப்போ சேரணும்.